அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தீன் பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து துபாயில் ஒரு ஒரு நபருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல். அதில் வந்து பேட்டி காண்பவர் பேர் அகில், அப்புறம் பேட்டி கொடுப்பவரோட பேர் அர்ஷத் நினைக்கிறேன். அவர் வந்து நாகூர் எம்ஜிகே நிஜாமுதீனோட மகன் அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த இந்த நான் பதியக்கூடிய இந்த மெசேஜ் இருக்குல்ல, இது அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் நான் பதியலை. ஏன்னா அதை வந்து டிஸ்க்ளைமராக நான் பதிவு பண்ணிக்கிறேன். உடனே எனக்கும் அவருக்குமான ஒரு உறவுமுறை ரீதியாகவோ இல்லை பகைமை ரீதியாகவோ இல்லை ஒரு டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுனாலையோ சில பேர் இதுக்கும் அதுக்குமாக முடிச்சு போடக்கூடும். அதனால் இப்போ நான் பேச போகிற விஷயத்துக்கும் திரு எம்ஜிகே நிஜாமுதீன் மகனார் அந்த கொடுத்த பேட்டிக்கும் எந்த விதத்திலையும் ஐ மீன் பேட்டியில் உள்ள கருத்துக்கு தான் நான் இப்போ பதில் பேச போகிறேன்னே தவிர தனிப்பட்ட நபர் என்ற முறையில் எந்த தாக்குதலும் இல்லை. இதில் பெரும்பாலும் நான் வந்து எக்ஸ்எம்எல்ஏ எம்ஜிகே நிஜாமுதீன் அவரோட பேச்சுக்கு தான் கருத்துக்கு தான் நான் பதில் கொடுப்பேனே தவிர அவரோட எம்எல்ஏ ரீதியான பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் நான் பதில் கொடுப்பேனே தவிர பர்சனலாக அவரையோ இல்லை அவரது பிள்ளைகளையோ நான் தாக்கினது கிடையாது எந்த இடத்துலையும். அந்த அடிப்படையில் இது வந்து பர்சனல் அட்டாக் கிடையாது. ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அந்த விஷயம் வந்து ஒரு சரியான ஒரு கருத்து கிடையாது. அது முழுமையாக பேசியிருந்தாருன்னா அதில் விஷயம் வேறு. அவர் ஒரு சைட் ஆஃப் விஷயத்தை மட்டும் எடுத்து அவர் பேசுகிறாரு. அதனால் ஒரு தவறான ஒரு கருத்து, பழமையான ஒரு கருத்து அப்படிங்கிறத விளக்கப்படுத்த தான் இந்த வீடியோ. அதில் என்ன சொல்கிறாரு எடுத்த எடுப்பில் அப்படின்னா, அந்த கேள்வி கேட்குறது, இஸ் தேர் எனி திங் யூ வுட் ரெக்கமெண்ட் ஆஸ் அ லீகல் ப்ரிகாஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் ஹூ ஆர் பையிங் ப்ராப்பர்ட்டி இன் துபாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் அதுக்கு ரெண்டாவது ஸ்பீக்கர் அவர் சொல்கிறாரு, பதில் கொடுக்கக்கூடியவர் சொல்கிறாரு, ஓகே அகில், லெட் மீ ரீஃப்ரெஷ் திஸ் அப்படிங்கிறார். அந்த கொஷினை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இல்லை பேராஃப்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பி இட் எனி பையர்ஸ் ஆர் எனி இன்வெஸ்டர், தேர்ஸ் அ லீகல் மேக்ஸிமம் கால்ட் கேவியட் எம்ப்டர் அப்படிங்கிறார். விச் மீன்ஸ் லெட் த பையர் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு, the buyer is solely responsible for what he buys, so he should check thoroughly on the completeness or on the specifications of the project in its entirety. Upon due purchasing any goods, regardless of real estate, regardless of anything, upon due purchasing, actually the grammatically mistake இது, ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா வரக்கூடாது. So upon you purchasing any goods in the market, you can't just go return that I don't like it. இங்கே தான் நான் வந்து ஒரு வேறுபாடை பார்க்குறேன். இங்கே ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கேவியட் எம்ப்டர் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த கேவியட் எம்ப்டர் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் எப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு கருத்து. இது வந்து ரொம்ப பழமையான கருத்துனாக்கா இது ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பிரபல வழக்கு ஒன்று, அதாவது இங்கிலாண்டில் நடந்த வழக்கு. அந்த வழக்கில் வந்து என்ன ஆக்சுவலாக என்னன்னாக்கா, அது 1602 நடந்த வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக பேசணும்னா இதுலேருந்து தான் இந்த கேவியட் எம்ப்டர்ங்கிறது வந்து பிரபலமாகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேவியட் எம்ப்டர் வந்து ஒரு ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த 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 ஒரு புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதுறாரு அந்த புத்தகத்தில் அப்படின்னாக்கா, ஒரு குதிரையை வந்து ஊமை காட்டி அவர் வந்து இந்த கேவியட் எம்ப்டர் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருப்பார்.
அவர் பேர் அவர் ஒரு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது நடந்தது வந்து 1572 எழுதுறாரு. 1523 எழுதுறாரு அந்த புக்கை. 1523 அப்போ தான் கேவியட் எம்ப்டர்ன்ற வார்த்தையை முறையாக காயின் பண்ணுறாரு. அவர் பேர் ஃபிட்ஸர்பர்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபிட்ஸர்பர்ட் அப்படிங்கிறவர் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு கேவியட் எம்ப்டர்ன்ற வார்த்தையை காயின் பண்ணி அவர் அந்த புத்தகத்தில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, குதிரை வாங்குறவன் இந்த வைல்டு ஹார்ஸும் டொமஸ்டிகேட்டட் பண்ண டேம்டு ஹார்ஸுக்குமான ஒரு வித்தியாசம், ஒரு ஓமனத்தை காட்டி, குதிரை வாங்குறவனுக்கு வைல்டு ஹார்ஸ் பயிற்றுவிக்கப்படாத குதிரைக்கும் பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைக்கும் அவன் தான் வேறுபாடை கண்டுபிடிச்சி அவன் தான் சரியாக வாங்கிட்டு போகணும். விற்கிறவன் விற்கத்தான் செய்வான், விற்கிறவன் 1008 போய் சொல்லி விற்கத்தான் செய்வான். சேல்ஸ்மேன் எப்போவுமே தன்னோட பூட்ஸை வந்து உயர்வாக தான் சொல்லி விற்பான். இது வாங்குறவன்ட பொறுப்பு தான் அதை சரி பார்த்து வாங்குறது அப்படிங்கிற ரொம்ப பழமையான கருத்து. அது அந்த காலத்தில் வந்து பொருத்தமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படின்னா, நீ பார்த்து வாங்க வேண்டியதானப்பா, அவன் 1008 சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி. இது சில விஷயத்துக்கு இந்த காலத்தில் பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா வில்லங்கத்தில் நம்ம தான் பார்க்கணும், பத்திரத்தை தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் பொருந்தும். ஆனால் எல்லா கூட்ஸ்க்கும் பொருந்தும்ன்ட்டு இந்த தம்பி பேசுனது தப்பு. இதில் வந்து என்னென்னா, கேவியட் எம்ப்டருக்கு இந்த 1602 1602 ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் வந்து எப்படின்னா, லோபஸ் அப்படிங்கிறவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஆனால் இந்த வழக்கு சாண்ட்லோர் அப்படிங்கிறவருக்கும் லோபஸுங்கிறவருக்குமான இடையிலான வழக்கு. சாண்ட்லோர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நகை வியாபாரி. அவர் வந்து லோபஸ் வந்து காசு உள்ள பணக்காரன் தான். சாண்ட்லோர் என்ன செய்கிறாரு, அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா, இந்த மிருகங்கள்லாம் என்ன செய்யும்னா, லிக் பண்ணி முடி எல்லாத்தையும் விழுங்கி வயிற்றுக்குள்ளக்க இந்த முடியெல்லாம் ஒரு உருண்டையாக போய் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆன அந்த உருண்டை, அதாவது ஹேர் பால் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஹேர் பால் வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகி அந்த கிறிஸ்டலை எடுத்து அது வந்து என்னென்னா, மருத்துவ ரீதியாக டாக்ஸிக் தன்மையை, நச்சுத்தன்மையை போக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போவும் சைனாவில் இந்த பொர்க்கிபைன் இருக்குல்ல, இந்த முள்ளமன்றியோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு முடிகளால் சூழப்பட்ட பந்து அப்படின்றது, நாயெல்லாம் நக்கி பூனை நக்கி வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு முடியோட பந்து மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும், கண்டென்ஸ் ஆகிடும் வயிற்றில் காலப்போக்கில் இருக்க போகும்போது. இது இன்றைக்கும் சைனீஸ் மருத்துவத்தில் இது வந்து நச்சுத்தன்மையை போக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பெரிய கிரிட்டிசைசஸ்க்கெலாம் அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை, மூட நம்பிக்கை. அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ண கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு கொலை குற்றவாளி மரண தண்டனை விதித்தவர். ஆனால் மரண தண்டனை குற்றவாளி எப்படி உனக்கு மரணம், எப்படி உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மரண தண்டனை கைதி வந்து கேட்டிருப்பார். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்டல் பாலில் வந்து வச்சு இதை டெஸ்ட் பண்ணால் இவனுக்கு விஷம் கொடுத்து எப்படி சாகடிக்கிறது போகுது அரசாங்கம். நம்ம இந்த 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 முடியால் ஏற்பட்ட அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த ஒரு கட்டியை, அந்த கிறிஸ்டல் கல்லை எடுத்து அதை கொடுத்து இவனை புழைக்க வச்சு பார்ப்போம் அப்படின்லாம் சர்ச்சை நடந்திருக்கு. அதில் தோல்வி கண்டிருக்கிறாங்க. ஸோ அதில் உண்மை கிடையாது. அது நிரூபணமானாலும், உண்மை இல்லைன்னு நிரூபணமானாலும், அந்த காலகட்டத்தில் சாண்ட்லருக்கும் லோபஸுக்கும் நடுவில் 1602 ஒரு வழக்கு 2 பேருக்கும். என்ன வழக்குனா, இவன் வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு கிறிஸ்டல் கல்லை மிருகத்தில் வயிற்றில் உள்ள இந்த முடிகளாலான ஒரு முடிச்சு போன்ற ஒரு கல்லை வந்து என்கிட்ட விற்றுட்டான் அப்படின்ற ஒரு வழக்கு. இது வந்து இங்கிலாந்தில் மன்னர்களோட கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றா, இதே தான் கேவியட் எம்ப்டர் வாங்குறவன் தான் உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அது பெரிய அதை பற்றி நிறைய புத்தகம் வெளியாக இருக்குது. கேவியட் எம்ப்டரை பற்றி, கேவியட் எம்ப்டரை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கேவியட் எம்ப்டர் நாளடைவில் ஒரு 200 வருஷம் கழித்து கேவியட் வெண்டிட்டர் அப்படின்ற எதிர்வாதம், அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட கேவியட் எம்ப்டருக்கு முற்றிலுமான மாறுபட்ட கேவியட் வெண்டிட்டர் அப்படின்ற ஒரு ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்து, ஒரு ரெகுலேஷன் இதெல்லாம் உருவாகுது. எல்லாம் இந்த கேவியட் வெண்டிட்டர்ன்ற அடிப்படையில். கேவியட் எம்ப்டருங்கிறது விற்பனையாளருக்கு சாதகமாகவும்
நீ அந்த பர்டன் அந்த சுமை எல்லாமே நுகர்வோர் தலையில் போட்டுடுறாங்க. நீ தான் பார்க்கணும், அவன் வெங்காயம் விற்கிறான், அலுவலக வெங்காயமாக தான் நீ தான் பார்த்துருக்கணும், ஏமாற்றி விற்றவன் தப்பு கிடையாது, ஏமாந்து வாங்கினவன் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேனையனான் தான் கேப்பையிலையும் கூழுவடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் எல்லா பழியையும் கொண்டு போய் நுகர்வோர் தலையில் போட்டுடுறது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அப்புறம் காலங்கள் உருண்டோட இது 1770 சுற்றத்துலலாம் 783 இந்த காலகட்டத்திலலாம் நுகர்வோர் சார்பான ஒரு ஒரு வக்காலத்து, நுகர்வோர் சார்பான ஒரு வாதங்கள் பெருமளவு பெருக்கெடுக்குது. இப்போது கேவியாட் எம்டர் காலம் 1500 16ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் 18 19ஆம் நூற்றாண்டில் கேவியாட் வெண்டிட்டரோட காலங்களாக மாறுது. அப்போ அதுக்காக ஒரே இதிலே கேவியாட் எம்டர் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? அதாவது நுகர்வோர் மேலே ஒரு பொறுப்பு சுமத்துறது இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னா இல்லை. நுகர்வோர் மேலேயும் பொறுப்பு சுமத்தப்பட்டாலும் அதிக அளவு பொறுப்பு விற்பனையாளர் உற்பத்தியாளர் மேலே சுமத்தப்படுது. உதாரணத்துக்கு இப்போது எல்லா நாட்டிலையும் நுகர்வோர்கிட்டக்க விற்பனையாளர் தெளிவாக விவரத்தை எடுத்து சொல்லணும். ஆனாலும் கூட நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு போய் அந்த பொருளுக்குரிய வேலையை செய்ய காட்டி விற்பவர் அந்த பொருளை திருப்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி இன்றைக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு பிரெட் டோஸ்டரோ இல்லை ஏதோ ஒன்று கடையில் விற்க போகும்போது வரைக்கும் அந்த பொருள் இன்னதுக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அந்த பொருள் வீட்டுக்கு போய் லெக் பண்ண போகும்போது எரிஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் கடையில் கொடுக்குற வரைக்கும் சரியாக தான் இருந்துச்சு, நீ வீட்டில் போய் எரிச்சிட்டின்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் கேவியாட் வெண்டிட்டர் அப்படிங்கிற இது அமெரிக்காலும் சரி மற்ற நாட்டிலையும் பெருமளவு நுகர்வோருக்கு சாதகமாக நுகர்வோருக்கு பலம் சேர்க்கும் விதமாக கேவியாட் வெண்டிட்டர் உள்ள காலம்தான் இது. ஆனால் தம்பி என்ன சொல்கிறாப்புல வீடியோவில், கேவியாட் வெண்டிட்டரை விட்டுட்டாப்புல கேவியாட் எம்டரை பேசுகிறாப்புல. அங்கே தான் நான் பிரச்சனையாக பார்க்குறேன். ஏன்னா இது தவறுதலான ஒரு கருத்தை பழமை வாய்ந்த நீர்த்து போன ரொம்ப பழசாகி அது சரியில்லை அப்படின்ட்டு தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் இதெல்லாம் வந்துச்சு, அத்தாரிட்டிலாம் வந்துச்சு, RERA அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது காரணமாக தான் இன்றைக்கி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததும் அதனால தான் ஏகப்பட்ட மருத்துவ ரீதியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி, HIPAA ரெகுலேஷன் ஆக்ட் மாதிரி, நுகர்வோர் ஆக்ட் மாதிரி, எங்களோட டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மாதிரி நிறைய இப்போ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்ததும் முக்கியமாக இந்த ஒரு காரணத்தினால தான் 2016. ஸோ இப்போது இந்த தம்பி ஒரு அட்வொகேட்டாக பேசுகிறாப்புல, ஒரு வக்கீலுக்கு படித்தவராக பேசுகிறாப்புல. நீங்கள் வக்கீலுக்கு படித்தவராக பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ கேவியாட் எம்டரை மட்டும் எப்படி நீங்கள் தூக்கி பேச முடியும்? ஏன்னா கேவியாட் எம்டர் சரியில்லைன்னு தான் கேவியாட் வெண்டிட்டர் காலத்தில் நுகர்வோருக்கு பலம் சேர்க்கும் விதமாக நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு நிறைய வந்ததுக்கப்புறமா ஒருதலை பட்சம் எந்த குட்ஸாகலாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்தாலும் அது எப்படி அப்படின்ற மாதிரி, எனி குட்ஸ் ஃபார் தட் மேட்டர் அப்படின்ற அவர் சொல்கிறாரு. அப்பான் யூ பையிங், அந்த அப்பான் யூ பையிங்க தவறான கிராமட்டிக்கல் மிஸ்டேக். அப்பான் யூன்னு ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா அந்த யூ வராதுங்க. ஒரு பொருளை வாங்கிவிட்டவுடன் அதை எனக்கு பிடிக்கலன்னு திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறாரு. திருப்பி கொடுக்கறத ரிட்டர்ன் பாலிசியோட அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் விற்பனை ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த ஃபோனுக்கு இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஃபோன் இதை வாங்கிடுறீங்க, வாங்கிட்டா நீங்கள் காசு கொடுத்தீங்க, நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்கல்ல, அப்போ இந்த ஃபோன் உங்களுக்கு தானே சொந்தம். ஆனால் அதில் இருக்கிற ஹார்ட்வேர் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். இதில் இருக்கிற மற்ற சாஃப்ட்வேரும் சரி மற்றதும் சரி அது இட்ஸ் ஸ்டில் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி முழுமையான காசை கொடுத்து முழுமையான டிவைஸை நீங்கள் வாங்கினா அது எனக்கு முழுமையாக இது சொந்தமானால் இது முழுமையான சொந்தம் கிடையாது, இது பார்ஷியலான சொந்தமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப கிரிட்டிக்கலாக விற்கிறாங்க பொருட்கள் எல்லாத்தையும். அப்போது இப்போ இன்னொரு வகையில் பார்க்க போனால் இந்த வேரண்டியோட கேரண்டி கொடுக்குற விஷயமும் சரி, ஒரு பொருளை விற்க போகும்போது ஒரு மினிமம் வேரண்டி மினிமம் கேரண்டின்னு இருக்கணும் அப்படின்றது இந்த கேவியாட் வெண்டிட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ரெகுலேஷன்ஸ் வருது. அதே ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும்.
இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் எஜுகேட்டடாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மண்ணோட தன்மையை இப்போ கட்டின வீடை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, அந்த மண்ணு போய் அப்போ போய் பரிசோதனை பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த அந்த லோக்கல் மண்ணை பரிசோதனை பண்ணி, இந்த வீடு சிங்க் ஆகுமா, இல்லை மண் எப்படிப்பட்ட மண், 10-15 வருஷத்தில் எப்படியாக வீடு இம்பேலன்ஸாக போய் சறுக்குமா அப்படின்னா நம்ம அப்போதைக்கு போய் டெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த காலம் வந்து சரியான முறையில் கான்க்ரீட் போட்டிருக்காங்களான்னு பார்க்க முடியாது. ஏன்னா பிளாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போது எக்ஸ்ரே பண்ணி காலம் எல்லாம் ஸ்ட்ரக்சரலாக இதை என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கடினமான முறையில் இருக்குதா அப்படின்னா நீங்கள் போய் பரிசோதனை பண்ண முடியாது. காலத்துக்கு எக்ஸ்ரே மிஷின் இருந்தாலும் அத்தனை காலத்தையும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியாது. இது தூண்களை சொல்கிறேன், கான்க்ரீட்டு காலத்தை. இதே மாதிரி மேலே பீமாக இருக்கட்டும், தளமாக இருக்கட்டும் பண்ண முடியாது. அப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்க போகும்போது அந்த வீட்டோட தன்மையை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்காது, ஆஸ் எ கன்சியூமராக, கஸ்டமராக. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து ஸ்டெப்பிங் பண்ணணும். அவங்க வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி அந்த போர்டில் போய், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வீடு கட்ட போகிறேன், நீ அனுமதிக்கிறியா அப்படின்னு அனுமதி வாங்கணும். இந்தியாவில் அப்படி அனுமதி வாங்கப்படுதானா? கிடையாது. ஒரு 3 மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அது அரபு நாட்டில் எப்படியா எனக்கு தெரியாது, இப்படி இருக்குது. இப்போது இங்கே கேவியாட் எம்டர்ன் வந்துச்சுன்னா வாங்குறவனுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பற்றினா இல்லை கட்டிடக்கலையை பற்றின விவரம் தெரியாது. அப்போ கவர்மெண்ட் ஸ்டெப்பின் பண்ணி ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நீங்கள் இது அமெரிக்காவில் இன்னும் இருக்கிற நடைமுறை. நீங்கள் தளம் போட்டதுக்கப்புறம் வருவார், இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் சைன் பண்ணி சர்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்தது காலம் ஊண்டி மேலே கொண்டு போக முடியும். அதுக்கப்புறமா அவர் திருப்பியும் வருவார். அப்புறம் ரூஃப் போடுறதுக்கு அவர் சர்டிஃபிகேஷன் வேணும், ரூஃப் போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாரு. அப்புறம் ப்ளம்பிங்க்கு வந்து அது வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார். பிளாக் வாட்டர், ஒயிட் வாட்டருக்கு ப்ளம்பிங்க்கு பார்ப்பார், அவர் சர்டிஃபை பண்ணுவார். தரமான பொருள் உபயோகித்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. அப்புறம் ஒயரிங்க்கு வருவார். ஒயரிங்க்கு பிவிசியா, பிளனன் கேபிளா இப்படின்னு அவங்க ஒரு கோடு வச்சுருப்பாங்க சில இதுக்கு. அப்போ இங்கே அதிகபட்சமான நெருப்பு, ஃபாரஸ்ட் ஃபயர் இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பிளாஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரியான ட்ரைவால் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேபிள் போடணும் அப்படின்ட்டு அவங்க ரெகுலேஷன் போடுவாங்க. இது டொமஸ்டிக் வீட்டுக்குன்னா எப்படி, கமர்ஷியல் வீட்டுக்குன்னா வேறு மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அந்த ரெகுலேட்டரி போர்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு நடப்பாங்க. இப்படிலாம் பண்ணி சர்டிஃபை பண்ணால் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். அதை விட்டுட்டு இப்போது இவர் சொல்கிற மாதிரி எல்லாமே கேவியாட் எம்டர்னு போட்டாக்கா எல்லா கஸ்டமரும் எல்லா சிட்டிசனும் இதில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா விதமான நாலேஜும் இருக்காது. அப்போது இவர் கேவியாட் வெண்டிட்டரை பற்றி பேசிட்டு கேவியாட் எம்டரை பற்றியும் பேசினா, இல்லை கேவியாட் எம்டரை பற்றி பேசிட்டு கேவியாட் வெண்டிட்டரை பற்றியும் பேசினா, நான் இந்த பேச்சை கூட பேசியிருக்க மாட்டேன். ரெண்டுத்தையும் ஒரு காயினுக்கு இருக்கிற 2 பக்கம்ன்று பேசுகிறாருன்னு நான் எடுத்துக்கிட்டு போயிருப்பேன். ஆனால் இதில் அவர் அப்படி பேசலை. அதனால தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கேவியாட் எம்டர் மட்டும் பற்றி பேசும்போது ஒரு தவறான கருத்து பரவ ஆரம்பிக்கும். அதுலேயும் பெரும்பாலும் நாகூர் மக்கள் கொஞ்சம் இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, எங்கள் ஊருக்காரரு எப்படி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எப்படி இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னு அந்த கருத்தை பார்க்க மாட்டாங்கன்னா, அந்த கருத்தில் விபரீதத்தை பார்க்க மாட்டாங்கன்னா, அந்த கருத்தில் உள்ள அர்த்தத்தை பார்க்காம எல்லாரும் மாஷல்லா போடுறாங்க, எல்லாரும் லைக் போடுறாங்க, நானும் போடுவேன்ட்டு போகிறது வந்து ரொம்ப ஆபத்தான பிளைண்ட் ஃபாலோவிங். அது நல்லதில்லை. இது கருத்துக்கு கருத்தாக போகுதே தவிர நான் பர்சனலாக அவரை விமர்சிக்கலை. ஜஸாக்கல்லா ஹைரன்.